பாப்பாவுக்கு லன்ச் பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த துணியுமே காய போட்டாச்சு. எங்களுக்கு மதிய லஞ்சுக்கு 1 பாட் முள்ளங்கி சாம்பாரோட காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு சுடு தண்ணியில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கல் உப்பு சேர்த்து 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடித்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு, கொஞ்சமாக கடலை மாவு, காரத்துக்கு தக்கன மிளகாய் பொடி, சிக்கன் 65 மசாலா, தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு, லெமன் ஜூஸ், உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடணும். திங்கக்கிழமை தான் 3 கவரில் இருந்த கத்திரிக்காயை ஒரு கவராக மாற்றினேன். அம்மா இன்றைக்கும் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுலேயும் கத்திரிக்காய் போட்டு புளிக்கூட்டு மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எண்ணெயில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி, உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்து பாதி வெந்ததும் காரத்துக்கு தக்கன குழம்பு மிளகாய்த்தூள், புளித்தண்ணி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டிதான். கையோட காலிஃப்ளவரையும் மொறு மொறுன்னு பொரித்து சூப்பராக சாப்பிட்டாச்சு. ரெண்டையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.